ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா டீ கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். சரி 4 பேர் வரேன் அப்படின்னாதனால 2 வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். சரி 4 பேர் வரல, அதுக்கப்புறம் 2 பேர் தான் போகிறோம். சரி எதுக்கு ஒரு வண்டியில் போகலான்னு நாங்கள் சொன்னோம். சரி ஒரு வண்டியில் வேணாண்டா, 2 வண்டியிலையுமே போகலாம். போகிறப்போ ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சுப்போம். சேலஞ்சுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனை வந்து நான் டோ பண்ணிட்டு டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு திருப்பி நான் டோ பண்ணிட்டு இது பண்ணுறேன். பெட்ரோல் சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? டேய் நீ எத்தனை கிலோ இருக்க இப்போ? தெரில. உன் வண்டி தெரில. இவனை வச்சு ரோட்டுக்கு மட்டும் ஏற்றிடு. உன்னை வந்து நான் இங்கேருந்தே டோ பண்ணிட்டு டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு டீ கடையிலேருந்து திருப்பி கூப்பிட்டு வர போகிறேன். பார்ப்போம், இன்னும் முன்னாடி போ. அது எவ்வளோ தூரம் முடியுதுன்னு தெரில, கொஞ்சம் கஷ்டம் தான். நிறுத்துறா. வண்டி ஆஃப் பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணிடு. அதான் ஆஃப் பண்ணிட்டுனா நியூட்ரல் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடு வண்டியா. ஓகேவா? தள்ளிட்டா விற்கிறாது. பழம் ஸ்டார்டிங்கே மேடு. ஐயோ காலு ஸ்லிப் ஆகுதுங்க. இப்போ பிக்கப் ஆயிடுச்சு. அப்பா எங்கே போக மாட்டேங்குது. டே அப்பா என்ன வெயிட்டாக இருக்கு. எங்க முட்டியில் ஒன்றும் எவ்வளோ ஸ்பீடு அதே மாதிரி டோ பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். என்னடா டோ பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்பீங்க. பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் நிறைய எப்படி சொல்கிறது, சங்ககிரியில் இருந்தாலும் டோ பண்ணிட்டுங்கிறீங்க. கிட்டத்தட்ட சங்ககிரிக்கும் நம்ம வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்ரு? ஒரு 35 கிலோமீட்டர் வரும்னு, 30 to 35 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்தை டோ பண்ணிட்டு வந்துட்டோம் ஈஸியாக. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரி நம்ம இப்போ டீ கடைக்கு போகிறோம், சும்மா ஒரு சாட்சி மாதிரி தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், அப்படியே டோ பண்ணிட்டே போயிடலான்னு பார்த்தேன் இவனை. சரி இது ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பைக்கை வச்சு எல்லாமே கொஞ்சம் சின்ன சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணலான்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் அவன் வண்டியில் பெட்ரோல் இருக்குது, என் வண்டியிலையும் இருக்குது. சும்மா ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணி பார்ப்போமே எவ்வளோ தூரம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. போலாமடா. கஞ்சமலை சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு, தெரியுதுங்களா? அதுவும் ஒரு மணி இப்போ ஒரு 6 மணி ஆக போகுது. ஓ லாரி வேறு வருது. ரைட்டர்ரா லெஃப்டோ. இதே இதில் போ. எவ்வளோ ஸ்பீடு போகலாம்னு பார்க்கலாமா? ஃபுட்டை நான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளுறது கஷ்டமாக தாங்க இருக்கு. ஏன்னா நான் அதிக ஸ்பீடில் ஓட்டியிருக்கேன் டோ பண்ணிட்டு. மிரர் பார்த்துட்டே 2 கையை போடுறா. டேய் உனக்கு வீடியோ எடுக்கிறது தான் நேரமாடா. அவன் வீடியோ ஒன்று அதாவது இன்ஸ்டா ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கான் இந்த பையன். டேய் ரீல்ஸே எடுக்கலையா? சும்மா ஃபோன் வந்துச்சா? போலாமா? இதில் கொஞ்சம் வேகறா. இப்பயே ஒரு 70. லெஃப்ட் வா. எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போமா? ஏங்க இவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க. 82 ஃபிஃப்த் கியர் மாற்றியாச்சு. 86 போயிட்டுருக்கோம். மழை வர மாதிரி வேறு இருக்கு கிளைமேட்டு. நாங்கள் எப்பயும் ஆவின் தான் போவோம். இப்போ வந்து ஃபெலிசிட்டாவும் போகலாம் அப்படின்ட்டு பிளானை மாற்றிட்டோம். ஆவினும் போவோம், ஃபெலிசிட்டாவும் போவோம், அப்புறம் கஸ்தூரி பேக்கரி தெரியுமில்ல, அங்கேயும் போவோம். இப்போ அதிகமாக போகிறது இல்லைங்க டீ ரைடெலாம். போடா நல்லா இருக்குது. லெஃப்டா லைட்டா குண்டா செம்ம வெயிட்டாக இருக்கு. எனக்குலாம் கையெல்லாம் வலிக்குதுடாடு. மேடாக இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கு. இப்போ இவனை வச்சுக்கிட்டு பண்ணுறத கொஞ்சம் எனக்கு அதை விட பெரிய ரிஸ்காக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போங்காட்டி இன்னும் 2 மேமாவில் இருக்குது. இது ஒன்று கடந்தாச்சு. இதில் எவ்வளோ வேகமாக முடியுதுன்னு பார்க்கலாமா? டவுனில் விட்டுறாதராடு, விட்டுறாத. 2 கையில பிடிச்சிக்க. 2 கையில புடுறா. ஹேண்டில் பாரு 2 கையில புடுறா. 2 கையில ஹேண்டில் பாரு புடுறா. போயிரு. எங்கடா கார் சேஸ் பண்றீங்க?
பையன் வேற போகலாமா வேணாம். ஏங்க வண்டி ஸ்டார்ட்லலாம் இல்லை, நான் டோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஓ போ 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 போ. எங்க மழை வந்துடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியுதா இல்லையான்னு தெரியலையே. ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ணுறேன். ஏங்க டோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, இவனை வச்சுக்கிட்டு டோ பண்ணுறத கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. இப்போ நல்லா இருக்கும் டோ பண்ணும் போது. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு போய் உட்காந்தோம்னா அப்படியே கால்லாம் அப்படியே ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வரங்காட்டி மழை வந்துடும்னு நினைக்கிறேன், பயமாக இருக்குது. மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக நனைஞ்சிரும், இல்லை டீ கடையிலே லேட் ஆகிடும். இதுதான் நடக்கும் பாருங்க. மிரர் பார்த்துட்டே வா அப்பப்போ. ஏன்னா மிரர் இந்த மாதிரி அன்வான்டாக எதுவும் பண்ணாதீங்க. நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோக்கோசரம் தான் இதை பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் இவன் ஏய் ஏண்டா டேய் குண்டா கொண்டு புரியுதா, லெஃப்ட் வா. சேலஞ்ச் வீடியோக்கோசரம் தான் இது பண்ணுறேன். லெஃப்ட் வாடா, ரைட் எங்கடா ஏறுற. என் காலை உழைக்கிறாங்க. காலை எப்பயுமே இந்த ஸ்டிப்பாக இப்படி வச்சுட்டோம்னா எவ்வளோ தூரம்னாலும் தள்ளிட்டே போகலாம். கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் டேபிள் மட்டும்தான் எப்பயுமே தள்ளுறப்ப ரன்னிங்லாம் சூப்பராக அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். ரன்னிங்லாம் அப்படியே சூப்பராக இந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங்னா லெஃப்டோடா டேய் இங்கே வா, என்னென்னவா அங்கங்கே போயிட்டுருக்க நான்சென்ஸ். அந்தானே எங்கடா போகிற, அதான் லைட்டு போட்டு விட்டுக்க. இது எதுக்கு உதவிலே இப்போ அவனுக்கு அதை அடிஷ்னலாக வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அந்த அசாடை வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட வந்து டிஃபால்ட்டாகவே அசாட் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எத்தனை கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணுறோன்னு பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் கவனிக்கவே இல்லை. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே வண்டி எடுத்ததுலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். ப்ரோ கொஞ்சம் வழி விடுங்க. அவர் ஜாலியாக போகிறாரு, நம்ம தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அன்வான்டாக. லெஃப்ட்லேயே போடா, லெஃப்ட்லேயே வா. அந்த கார் பொண்ணாடி போ. போ போடா போலாம் போ. அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, நம்ம வந்து நடுவில் சிக்கிற போகிறோம். போ 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 லெஃப்டோ அவரு போடுறா டே, மொரட்டாலாம் இருக்காருடா டே, மழை வந்துட மாட்டேங்குதுடா டே. போடா தம்பி, அவனை கொஞ்சம் சீக்கிரம் லெஃப்ட் வா. அப்பா அடுத்து இன்னொரு சேலஞ்ச் வீடியோவே யோசிச்சு வச்சிருக்கேன். அதை எங்கேயாவது வெளில போகும்போது பண்ணுவோம். இந்த சைடுலாம் மழை வந்து நின்றுருக்குது. இப்போ நம்ம ட்ரீம் பைக்குங்க G900 ஸ்டாக் சைலன்சரில் போடுறதுனால தான் அவ்வளோக்கு சவுண்டு கேட்கல. இல்லைன்னா ஆஃப்டர் மார்க்கெட்லாம் போட்டிருந்தா சவுண்டு பீஸ்ட் ஆகிருக்கும். எனக்கு பார்த்தோன்னே வெக்ஸாயிரும். அதே மாதிரி அந்த வண்டி எங்கே பார்த்தாலுமே கொஞ்சம் இப்படி நானும் பேசக்கூடாது, அந்த வண்டியை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் அந்த வண்டியை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பேச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அந்த வண்டி பார்த்தாவே வந்துடுது. அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் தானே, நமக்கு பெரிய ட்ரீம். அதெல்லாம் பெருசிட்டாக வந்தாச்சா. இப்போ வரைக்குமே இவனுக்கு பெட்ரோல் சேவ் பண்ணியிருக்கோம். அதனால அவன் தான் வந்து டீ ஸ்பான்சர் பண்ண போகிறான். இதில் வேலைடா போயிடு அப்படியே. ஓப்பா பெரிய பள்ளம், ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல வேலை, நான் அதை பார்க்கல, கிட்ட வந்து தான் பார்த்தனே. நம்ம எது நடக்கூடாதுன்னு நினச்சோமோ அது வந்து டீயை வாங்கிட்டு உக்காந்தோம், நடந்துருச்சு. தெரியுதுங்களா, மழை பெய்யுது, நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது, போர்டு மறைச்சிட்டு இருக்கு, மழை வந்துருச்சு. இதுக்கு மேலே மழை எப்போ விடுதோ, விட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு இல்லைங்க டீயை குடிச்சிட்டு உட்காருவோம். இவன் தான் பெட்ரோலை மீதி பண்ணதுக்கோசரம் காசு கொடுத்துருவோம்ல, பெட்ரோலை மீதி பண்ணியிருக்கோம், அதனால் அவனே பே பண்ணிடுவான். சரிங்க, இருங்க போகும்போது நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த நாயை பார்த்தா பாவமாக இருக்குங்க. இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோமா, நாய் வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிச்சு. அதனால தான் அவனை போய் பிஸ்கெட் வாங்கிட்டாடான்னு இருக்கேன். அவங்க ரமேஷ் வர செத்து போச்சாங்க கூட. உனக்கு தான்டா
இந்தா கையை பிடிச்சி போடாது. ஐயோ பயமாக இருக்கு. ம் இந்தா உட்காரு. ம் கையை பிடிக்காம வந்தா சரி. பாவம், அதுவும் எவ்வளோ பசியில் இருக்காட்டங்குது. கையை மட்டும் பிடிக்காம வந்தா சரி. பயமாக இருக்கு, கைகிட்டே வருது. ஐயோ சரி இந்தா வர்றான். பாவமாக இருக்குங்க. நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். பாய். போலாமா? எங்கடா பின்னாடியே வருது? தானே நன்றி உள்ள ஜீவனுங்கிறது. ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் தான் வாங்கி போட்டோம், அதுக்கே பின்னாடி வருது. சரி, இவனை டோ பண்ணிட்டு வந்ததில்ல, ரைட் கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே போய் போகலாம். டேய், ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க, மறந்துட்டியாடா? போங்க. சேலஞ்சை கண்டினியூ பண்ண போகிறோம். கை தான் கொஞ்சம் வழுக்குது, ஏன்னா ஈரமாக இருக்குல்ல, கொஞ்சம் வழுக்குது. ஏய், என்ன வழி இருக்காடா? ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். போலாமா? போகலாம். ஐ லவ் டாக்ஸ், அதனால் நீங்களும் லவ் பண்ணுங்க. நாயை சொன்னேன். ஏய், இந்த ஒத்த கையை விட்டுட்டு ஓட்டுறதெல்லாம் வேணாண்டா, விபரீதமாக போயிடும். ரெட்டை கையை பிடிச்சிக்கிட்டே பொறுமையாக ஓட்டு. பறந்துடாடே, ஸ்பீட் பிரேக்கர்ரா. ஏய் கண்ணே, எங்கே கண்ணே? ரோடு தண்டுறதே இல்லை. அங்கே தான் இருக்குதா? சரி, போவோம். என்னடா நாய் மாதிரி நீ பண்ணுற? ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் நாய் என்னடா ஆச்சு? உங்கள் நாய் பேர் என்ன? ரமேஷா? என்னாச்சு? வீட்டில் ஏதோ சோறு சரியில்லையா? இல்லை ஏன்டா, வீட்டு நாய் ரோட்டு விட்டதே தப்பு, இதில் அதுவாக செத்து போச்சுங்கிறா? பார்த்துக்கிறது இல்லையா? உடனே போய் தொலைவுறது இல்லையா? நாய் காணணும். நைட்டு 2 மணிக்கு போணுச்சு. அது எப்படி 2 மணிக்கு போனது? சிசிடிவி கேமராவிலே பார்த்து 2 மணிக்கு போணுச்சுன்னு கரெக்டாக சொல்கிற? ஓ, 2 மணி வரைக்கும் நீ பார்த்தப்போ நாய் இருந்துச்சு, விடியங்காட்டி நாயை காணோம். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னு நியூஸ் மட்டும்தான் வந்துச்சா? அதுக்கப்புறம் போய் பார்த்தியா? இல்லை பார்க்கலையா? சரி, இதுலேயே வளைஞ்சிப்போம். ரோடு கிராஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் ஸ்டார்ட் பண்ணியே கிராஸ் பண்ணிக்கலாம். டேய், எங்கடா? போயிட்டான். போகலாமா? ஆம்புலன்ஸ் வருது. நில்றா, என்ன போகண்டா. கடவுளே, நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு போகணும். இவ்வளோ வேகத்தில் எங்கே போகிறானுங்க? போலாமா? வா. எந்த பக்கம் வர? இந்த பக்கம் லெஃப்ட் வா. லைனுக்கிட்ட வந்துடணும். ஏன்னா நம்ம பண்ணுறது இப்போ டோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டோயிங் சேலஞ்ச் வந்து எனக்கு பெருசாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் என்ன, இவனை வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் இல்லைங்க. வைசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவனை வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஒரு 100 கிலோ இருக்கும், அவங்க ஒரு 150 கிலோ இருப்போம். மொத்தம் ஒரு 250 கிலோ டோ பண்ணிருக்கோம்ல. எத்தனை கிலோவாக இருந்தாலும் டோ பண்ணுவோங்க. டேய், லெஃப்ட் வாடா. போகாதடா நட் ரோட்டுக்கு. உனக்கு டோ பண்ண தெரியாதாடா? என்னடா பண்ணுற? ஐயோ, அவன் நாய் வேறு செத்து போச்சுன்னு அன்றைக்கி ஸ்டோரி போட்டாங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு இப்போ தான் சொல்கிறான். அது நைட்டு 2 மணி வரைக்கும் கட்டி போட்டு தான் வச்சுருந்தாங்களாம். திடீர்னு அதை அவுந்துட்டு போயிருச்சான். போனதை காலையில் எழுந்திரிச்சு தொலையிருக்காங்க, கிடைக்கல. மதியானமாக அதுக்கப்புறம் தான் உங்கள் நாய் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு. பையன் போய் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி போட்டிருக்கான்.
நாயோட பேர் வந்து ரமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னா நம்ம அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு 7 கிலோமீட்டர். இப்போ திருப்பி ரிட்டன் ஒரு 7 கிலோமீட்டர் போகிறோம். ஸ்ட்ரைட் நேரம். இப்போ வந்து அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பாலம் வழியாக வந்தோமா, பட்டர்ஃப்ளை பாலம் வழியாகவே போக போகிறோம். லெஃப்ட் வாடா, ரொம்ப ரைட்லாம் போகாதரா, ரிஸ்க் எடுக்காதரா. ஓப்பா நம்மளும் போய்கிட்டே இருக்கோம். இந்த மேடு வந்தால் மட்டும்தான் வண்டி ஒரு பக்கமாக போகுது. எல்லாம் இவனால தான். கம்மியாக சாப்பிட்றானே கேட்குறானா, ஏங்க ஜிம்முக்கும் போகிறான், டயட்டும் ஃபாலோ பண்ணிருக்கான். ஆனால் இந்த மாதிரி கடைக்கு வந்தால் மட்டும் ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணிடுறான். ஆனால் பாருங்க, டீ இருந்தால் போதும். அதுவும் இந்த மலைக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு டீ குடிக்க. கரெக்டாக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் மழை வந்துடும். கரெக்டாக போயிட்டு உட்காந்துட்டு டீ வாங்கினோன்னே மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வண்டி மழையில் நனைஞ்சிருச்சு. இன்றைக்கும் போயிட்டு எப்பயுமே நான் வந்து வெளில வண்டி எடுத்துகிட்டு வந்தேன்னா வண்டி வீட்டில் நிறுத்துறப்ப டெய்லி தொடச்சி நிறுத்துவேன். அப்படி இல்லையா, மழையில் நனைஞ்சிருச்சு, வண்டியில் கொஞ்சம் சேராயிடுச்சுன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு ட்ரை துணி போட்டு தொடச்சிட்டு அப்புறம் தான் வீலில் கூட ஒரு மண் இருக்காது. அந்த மாதிரி தான் கொண்டு போய் நிறுத்துவேன். மெயினாக வந்து நீங்களும் மழையெல்லாம் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வண்டியை வந்து நீங்கள் வீட்டில் நிறுத்துறப்ப பிரேக்ஸுக்கு வந்து தண்ணி ஊற்றி விடுங்க. ஏன்னா டிஸ்க் பிரேக்ஸில் உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, கேலிப்பரில் வந்து மண் சேரெலாம் பூந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அது மறக்குன்னு அந்த பேடை வந்து சீக்கிரமாக வந்து யூஸ்லெஸ் ஆகிரும். அதாவது வேஸ்ட் ஆகிரும் சீக்கிரமாக. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு வரது வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு தான் வர மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அடுத்த தடவை எடுக்கிறப்போ வந்து அந்த சவுண்டு வராது. இந்த பிரேக்லேருந்து கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருது இல்லை, அந்த சவுண்டு வந்து அந்த வண்டியில் வந்து வராது. நான் வந்து ஒரு தடவை 2 தடவை வந்து அந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து வண்டி வந்து மார்னிங் எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கீச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே மனசு கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வண்டி வந்து சேரானுச்சுனாலும் மழையில் நினைஞ்சனாலும் நான் கொண்டு போய் வண்டி பிரேக்ஸ் இல்லைனாச்சும் தண்ணி ஊற்றி கண்டிப்பாக நிறுத்திடுவேன். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் இது. அதே மாதிரி பிரேக் கேலிபர்ஸ்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்கில் வந்து இப்படி காலை வச்சிருக்கக்கூடாது. எப்பயுமே இப்படி மேலே வச்சுருக்கோம்ல, அதில் லைட் ப்ரெஸ்ஸிங் கண்டிப்பாக ஆகும் நம்ம காலை வச்சுருந்தாலுமே. அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி வைக்காதீங்க. பிரேக்கு கீழே இப்போ எப்படி கியர் போடுறதுக்கு கீழே எப்படி காலை வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சுருங்க. பிரேக்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும் பிரேக் பேட்ஸ் எல்லாமே. பேக் டு த கண்டென்ட். இப்போ இந்த வைசர் போட்டிருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. நாய்ஸ் வராது, அதாவது வின் நாய்ஸ் வந்து வராது. வைசரை ஓப்பன் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம்னா மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோடு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, நான் அந்த ஒயிட் லைனையும் இந்த போர்டு இவன் முன்னாடி போகிறத வச்சு தான் போயிட்டுருக்கேன். ரோடு வந்து ஓரளவு இப்போ முன்னாடி ஆப்போசிட்டில் வண்டி வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஏன்னா ஒயிட் வைசர் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக்டு வைசரு. அதாவது உள்ளேருந்து பார்த்தோம்னா தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. நம்ம உள்ளேருந்து பார்க்குறப்ப நல்லாவே தெரியும், எல்லோரையும் நம்ம பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம எங்கே பார்க்குறோங்கிறது தெரியாது. சரிங்களா, ஒரு 45 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எனக்கு லெக் பெயின்லாம் இல்லைங்க, ஏன்னா இது வந்து ஹைவே. ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் தாங்க உங்களுக்கு வந்து லெக் பெயின் வந்து தெரியும். அது வரைக்கும் இப்போ தெரியவே தெரியாது. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜாலியாக எதனாலும் கண்டென்ட்டாக போடுவோம். முன்ன மாதிரி யூஸ் போகிறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை பண்ணிட்டேன். ரீசெண்டாக வந்து தாத்தா இறந்துட்டார். அது ஒரு பைக் ஆக்சிடெண்ட் தான். பைக் ஆக்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா அவர் பைக் ஓட்ட மாட்டார். அவர் ரோடு கிராஸ் பண்ணும் போது வந்து போதையில், அதாவது சரக்கு அடித்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு 2 பேர் டிஸ்கவர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செம்ம ஸ்பீடு. அதாவது இந்த மாதிரி ஒயிட் லைனில் தான் ஒயிட் லைன் கிராஸ் பண்ணி வந்துட்டார். இந்த மாதிரி ஒயிட் லைனை வந்து கிராஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் அவங்க வந்து செம்ம ஸ்பீடு. ரோட்டில் ஒரு வண்டி வர கிடையாது, அந்த வண்டியில் ஹெட்லைட்டும் கிடையாது. அந்த வந்த வேகத்தில் அடித்து தூக்குவோம். அவங்க 2 பேர் வந்தாங்க, 2 பேருமே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு, நல்ல செம்ம போதை. அவங்க 2 பேர் வந்து மண்ணில் விழுந்துட்டாங்க, ரோட்டோரமாக இருக்க மண்ணில் விழுந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. தாத்தா வந்து நடு ரோட்டில் ரொம்ப தூக்கி விழுந்துட்டார். அதனால் மண்டையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதில் இறந்துட்டார். ஆனால் நம்பினேன் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் ரொம்ப நம்பினேன். பட் அங்கே போயிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து தான் சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு. அது வந்து டைஜஸ்டே பண்ண முடியல, ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு சத்தியமாக வண்டி ஓட்டாதீங்க ப்ளீஸ்.
நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்முன்னு வீட்டில் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துங்க. அப்படியே வெளில போய் குடிச்சிங்கன்னா தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக எடுத்துங்க. ஏன்னா வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது ரொம்ப பெரிய வழி. ஏன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த வீடியோலாம் நான் எடுப்பேன்னு இந்த இதில் வந்து நான் சொல்லுவேன் இப்படி அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. சரி, ஒரு அவேர்னஸ் கவசம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க மேலே கேஸ் தான். பட் இருந்தாலும் இழப்பு யாருக்கு? நமக்கு தானே. அதே மாதிரி தான் இதே அவங்களுக்கு எதாவது இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு இழப்பு தானே. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு குடிச்சிங்களா கம்முன்னு விட்டுருங்க, வீட்டிலே இருந்துங்க. அப்படி இல்லையா நீங்கள் குடிச்சவங்க வண்டி ஓட்டாதீங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே அதான் சொல்லுவேன், குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அதுவும் தலை நிற்காத போதையெல்லாம் வண்டி தொடாதீங்கன்ட்டேன். அது அந்த தாத்தாவோட டெத்துக்கு அப்புறமா எனக்கு மைண்டே இல்லைங்க. மைண்டே இல்லை சுத்தமாக. டெத்துக்கு அப்புறமா மைண்டே இல்லை. இப்போ அந்த டெத்துக்கு அப்புறமா தான் நான் வீடியோஸ் போடலை. ஏன்னா எனக்கு வீடியோஸ் போடுற மைண்ட் செட்டே இல்லை. நான் எந்த ஒர்க்குமே பண்ணல, எந்த இதுக்குமே நான் வெளியவே போகல சுற்றுறதுக்கு, வீடியோ எடுக்க. நடுவில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த MT-15 வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ட்ராப் டவுன். ஏன்னா வியூஸ் வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணி போயிட்டுருந்தேன். இப்போ இந்த 1 மந்த்து கரெக்டாக நான் 1 மந்த்து சரியாக வீடியோ போடல, ஷார்ட்ஸும் போடல, ஃபுல் வீடியோவும் போடல. அதனால் வந்து ஃபுல்லாக ட்ராப் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டாலும் அது வந்து டக்குன்னு பூஸ்ட் ஆக மாட்டேங்குது. இல்லை இப்போ வந்து 0லேருந்து ஆரம்பித்தோமா நம்ம, அதே மாதிரி இப்போ 0லேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டவுனில் இருக்கிறதுனால அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நல்லாயிருக்கு. அவங்க வந்து தனியாக அசாடு செட் பண்ணானா, அதனால் ஆஃப் பண்ணி போட்டால் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது. நல்லாயிருக்கு பார்க்க. இது வந்து எல்இடிலாம் இல்லை, ஹாலஜன்லேயே வந்து அந்த இது போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பைபாஸ் போயிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை மேம்பாலத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் நான் இந்த திருப்பி எண்டிங்கும் இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேயே கூட எண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பைபாஸ் நம்ம போயிடும். இந்த வீடியோஸ் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாவது இது ஃபன்னியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு எல்லா வீடியோஸையும் எடுத்து போடுறேன் உங்களுக்காக. அதுக்கு டூ ஃபாலோ, இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. தப்பாக இங்கிலீஷ் பேசுங்களே, இங்கிலீஷ்லாம் ஏதோ வரும், ஆனால் முழுசாக ஃப்ளூரண்ட்டாக வராதுன்னு வச்சிங்களேன். நண்பா, சேலஞ்ச் சக்ஸஸ். இந்த கை இருக்கு பார்த்தியா, இந்த கையை வலிக்குது. நீ ஸ்டார்ட் பண்ணிக்க, ஓகேவா? பெட்ரோலை மீதி பண்ணி கொடுத்ததுக்கும் நீ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கும் ஓவர், ஓகேவா? சரிங்க, அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நானும் ஸ்டார்ட் பண்ணி போக சொன்னேன். ஏன்னா டோ பண்ணுறதெல்லாம் எனக்கு லெக்கெலாம் இப்போ பெயின் இல்லை. ஏன்னா ரொம்ப தூரம்லாம் பண்ணல, நம்ம அதிக கிலோமீட்டர்ஸ் பண்ணி ஏன்னா ஒரு 10 to 4 எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வரும். எனக்கு இந்த ரைட் ஹேண்டு தான் வலிக்குது. ஏன்னா இந்த பக்கம் தாங்கிட்டு இப்படி ஓட்டுறோம்ல, அதனால ரைட் ஹேண்டு தான் இந்த இடம் வந்து லைட்டாக இந்த இடம் வலிக்குது. அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா மறக்காமல் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். லவ் யூ, டாடா, பை பை கைஸ். See you at the next video. Love you, டாடா 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 டாடா.